இப்போ நான் இதில் வந்து சப் பாயிண்ட்டாக போட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொன்னாங்க ஃபோஸ்ஃபோலிபிட். ஸோ ஃபோஸ்ஃபோலிபிட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு யூனிட் 2ல் 2.1ல் எங்களுக்கு என்ன பற்றி சொல்லிக்குது, அந்த சேர்வைகள் பற்றி ஒரு விளக்கம் தந்திக்குது. அதில் வந்து லிப்பிடுக்கு கீழே நாங்கள் கொழுப்பு, ஃபோஸ்ஃபோலிபிட், ஸ்டெராய்டு வகைப்படுத்திட்டு போவாங்க. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஃபோஸ்ஃபோலிபிட் கூறுகள் என்ன, கிளிசரோல் இக்கும், அடுத்தது வந்து ஹைட்ரோகார்பன் சங்கிலி, அதாவது ஹைட்ரோகார்பன் சங்கிலிக்கும் அந்த கிளிசரோல் மூலக்கூறோடு இணைக்கப்பட்ட ஃபோஸ்பேட் கூட்டமைக்கும், ஃபோஸ்பேட் கூட்டத்துக்கு மேலதிகமாக இணைக்கப்பட்ட கோலின் மூலக்கூறைக்கும். இது வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்தந்த செக்ஷனுக்குள்ள வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ செய்கிறது மெயின் எய்ம் என்னன்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ஸை எப்படி லேசாக நினைவுபடுத்துறேன்னு சொல்கிறது. இந்த விஷயம் வந்து யாருக்கு குயிக்காக கேட்ச் பண்ணி கொள்ளையிலும்னு சொன்னால் ஏற்கனவே இதை ஒரு படித்து பாயிண்ட்ஸை கொஞ்சம் நினைவுபடுத்த ட்ரை பண்ணுறாங்களுக்கு தான் இது லேசாக இருக்கும். பிகினிங்காக படிக்க போகிற ஆளுக்கு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபோஸ்ஃபோலிபிடில் வந்து நாங்கள் அந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இவங்க தந்திக்கிற பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கலும் என்னன்னு சொன்னால் ரிசோர்ஸில் எங்களுக்கு தந்திப்பாங்க என்ன எம்ஃபிபேத்திக் மூலக்கூறுகள்னு சொல்லி, எம்ஃபிபேத்திக் மொலிக்யூல்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ஷார்ட் நோட் மாதிரி தானே எழுதிட்டு போகிறோம். ஆகவே ஃபுல்லாக டீட்டெயில் எழுத தேவையில்ல, எம்ஃபிபேத்திக் மூலக்கூறுகள்ன்ற எழுதுவோம். ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள எங்களோட மைண்டுக்கு என்ன விஷயம் பேத்திக்கணும், எம்ஃபிபேத்திக் மூலக்கூறு அப்படின்னா என்னன்ற விஷயம் பேத்திக்கணும். ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். எம்ஃபிபேத்திக் மூலக்கூறுன்னு சொல்லக்கொள்ளே நாங்கள் ஃபோஸ்ஃபோலிபிட் பற்றி படிக்கக்கொள்ளே எங்களுக்கு சொல்லிப்பாங்க என்ன, ஃபோஸ்ஃபோலிபிடுக்கு வந்து நாங்கள் அதை ரெண்டாக குறிப்போம். அதாவது நான் இந்த டயக்ராமில் சொல்கிறேன்டா, இதை வந்து நாங்கள் நீர் நாட்டமுள்ள தலைன்னு ஹைட்ரோகார்பன் வால்னு சொல்லுவோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு இப்படி ரெண்டு வகையான, அதாவது நீர் நாட்டமுள்ள ஒரு பிரதேசம், நீர் வெறுப்புள்ள ஒரு பிரதேசத்தை கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அந்த மூலக்கூறுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக என்ன பேர் கொடுக்குறோம்னு சொன்னால் எம்ஃபிபேத்திக் மூலக்கூறுண்டு. அந்த வகையில் ஃபோஸ்ஃபோலிபிட் எம்ஃபிபேத்திக் மூலக்கூறு. ரீசன் என்ன, அது வந்து நீர் நாட்டமுள்ள தலையையும் நீர் வெறுப்புள்ள வாலையும் கொண்டிருக்குது. ஆகவே ஃபோஸ்ஃபோலிபிட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எம்ஃபிபேத்திக் மூலக்கூறு பற்றி சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்ன பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொன்னால் இந்த நீர் நாட்டமுள்ள தலைக்குது ஃபோஸ்ஃபோலிபிட் மூலக்கூறில். அதாவது ஃபோஸ்ஃபோலிபிட் மூலக்கூறு நான் இப்படி வரைஞ்சேன்னு சொன்னால் இது நீர்நாட்டமுள்ள தலை, நான் ஷோர்ட் எழுதுறேன், நீர்நாட்டமுள்ள தலை. இது வந்து நீர் வெறுப்புள்ள வால். ஓகே, அப்போ இந்த நீர்நாட்டமுள்ள தலை அது வந்து எந்த ஏரியாவில் இருக்கும், அதாவது அது வந்து எப்படியான ஒரு சூழலை முகம் கொடுத்திருக்கும், நீர் வெறுப்புள்ள வால் எப்படியான ஒரு சூழலை முகம் கொடுத்திருக்கும் அப்படின்றத பற்றி அடுத்த பாயிண்ட்ல நாங்கள் சொல்லணும். அப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ எம்ஃபிபேத்திக் மூலக்கூறுன்னு சொல்ல தலைண்டா எங்களுக்கு இப்போ இது ஒரு தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கல எப்படி சொல்லிட்டு போவோமோ அது மாதிரி தான் சேம் பில்டப் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும். ரிசோர்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே பாடமாக்கி செஞ்சுட்டு போகிறோம்னா ஷுவராக பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும், அதை சரியாக பில்டப் பண்ணிக்கொள்ளவும் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீர் நாட்டமுள்ள தலைன்னு சொல்கிறது என்ன, அதை பற்றி எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நார்மலாக வார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னன்னு சொன்னால், இப்போ நார்மலாக நாங்கள் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற அப்படின்னு சொல்லக்கூட பாயிண்ட்ஸை வாசிச்சுட்டு போவோம். பாயிண்ட்ஸை வாசிச்சுட்டு போகல படத்தை பார்க்காம பாயிண்ட்ஸை வாசிச்சுட்டு போகல அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாரன்னு சொன்னால், இந்த நீர்நாட்டம் உள்ள தலை வந்து வெளிப்புறம் நோக்கி உட்புறம் நோக்கி அந்த பாயிண்ட் வந்து எங்களோட மைண்டில் ஏதோ ஒரு ரீசனில் பதிஞ்சிருது. அந்த பாயிண்ட் எப்படியான பிள்ளைன்னு சொன்னால் அப்படி நாங்கள் அதை வந்து சரின்னு எடுத்தோம்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேனே இது களத்திட இந்த முதலொரு மென்சவை தான் நான் இங்கே ஜூம் பண்ணி வரைஞ்சிக்கிறேன்னு சொல்லி, அப்போ நான் இப்போ சொன்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுபடி ஒரு படம் வரைஞ்சேன்னு சொன்னால் இது வந்து ஒரு களமாயிடுச்சுன்னு சொன்னால், நாங்கள் எடுத்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் படி படம் வரைஞ்சோம்னு சொன்னால் எப்படி வரும்டா, இதை எப்படி இருக்கும்னு சொன்னால் இதை மட்டும் தான் வரையணும். ஏன்னு சொன்னால் எங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நாங்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டது என்ன, அந்த நீர்நாட்டம் உள்ள தலைன்னு சொல்கிறது வந்து வெளிப்புறம் நோக்கி இருக்குது, நீர் வெறுப்புள்ள வால் உள் நோக்கி இருக்குது, இது இப்படி கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்படி வர இயலாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் பாயிண்ட்ஸ் தந்திக்குது என்ன, இந்த முதலுறு மென்சவுன்னு சொல்கிறது
ஃபொஸ்போலிபிட் இரட்டைப்படையால் ஆனதுன்னு சொல்லி 2 லேயர் ஈக்கும். ஆனா இங்க ஈக்கிறது வந்து ஒரு லேயர். அப்ப இப்படியான ஒரு கட்டமைப்பு உண்மையில இல்லை. ஆகவே அதை வந்து எங்களோட அந்த அந்த தமிழ் யூஸ் பண்ணிக்கிற அதோட அடுத்தது நாங்கள் விலங்கெடுத்த விஷயத்துல ஒரு சின்ன பிள்ளைத்தான். ஓகே, அது எப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ இங்க களத்துல உட்புறம் வெளிப்புறம்னு சொல்றது ஒரு விஷயம். அடுத்தது இங்க உட்புறம் நோக்கி வெளிப்புறம் நோக்கின்னு தாரது இன்னொரு விஷயம். உட்புறம் நோக்கி அப்படின்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 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 க்ராஸ் செக்ஷனை எடுத்தோம்னு சொன்னா இதுல இந்த ஃபொஸ்போலிபிட் மூலக்கூறுகளுக்கு அது வந்து அந்த 2 பேரும் உட்புறம் நோக்கின்னு சொல்றது. இப்ப இது வந்து வெளிச்சூழலை நோக்கி இருக்குது. வெளிச்சூழல்னு சொன்னா களத்துக்கு வெளிப்புறம், இது வந்து களத்துல உட்புறம். அந்த ரீஜன் 2ஐயும் நோக்கி இருக்குது. அது 2ஐயும் எதிர்த்து உட்புறம் நோக்கி இருக்கிறத மீன் பண்றாங்க இங்க. ஸோ இது இங்க வந்து உட்புறம் நோக்கி வெளிப்புறம் நோக்கின்னு ரிசோர்ஸ்ல இந்த பாயிண்ட் கீழே சொல்லிக்கிறது வந்து களத்தின் உட்புறம் களத்தின் வெளிப்புறம்ன்றது மீனிங்கா வச்சு இல்லை. ஓகே, ரிசோர்ஸ்ல இருக்கிற அந்த பாயிண்ட் நான் வாசிக்கிறேன்னு சொன்னா, பொஸ்போலிபிடின் நீர்நாட்டமுள்ள தலைப்பகுதியானது களத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் நீர்மயமான சூழலிற்கு முகம் கொடுத்தவாறு வெளிநோக்கி காணப்படும்னு சொல்லிக்குது. ஆகவே நாங்க ஷோர்ட்டா அப்படி குயிக்கா வாசிச்சுட்டு போக்கல பிள்ளையா இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன, நீர்நாட்டமுள்ள தலை வெளிநோக்கி காணப்படுது அப்படின்னு அந்த பாயிண்ட்டை வந்து நாங்க பிள்ளை அப்படி விளங்க எடுக்கிறோம்னு சொன்னா, நான் இங்க சொன்ன மாதிரி தான் ஃபொஸ்போலிபிட் தலை வந்து களத்திட வெளிப்புறம் ஈக்குது, களத்திட வெளிப்புறம் நோக்கி ஈக்குதுன்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு ரிசோர்ஸை வந்து டீட்டெயிலா வாசிச்சோம்னா எங்களுக்கு விளங்குது என்ன, இந்த ஃபொஸ்போலிபிட் தலை. ஆனா எங்களுக்கு அதை விட இந்த படத்தை வச்சு எங்களுக்கு குயிக்கான பாயிண்ட்டை கெச் பண்ணிக்கலாம். இந்த படத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஃபொஸ்போலிபிட் தலைன்னு சொல்றது களத்திட வெளிப்புறமும் களத்திட வெளிப்புறத்தையும் நோக்கி ஈக்குது, களத்திட உட்புறத்தையும் நோக்கி ஈக்குது. அப்ப இது 2ஐயும் நோக்கி அவ்வாறு வெளிநோக்கி காணப்படுறதை நாங்க மீன் பண்றாங்க. அடுத்த விஷயம், ஆகவே நாங்கள் எம்பிபத்திக் மூலக்கூறு கீழே தானே சொல்லிட்டு வந்தோம். ஆகவே நீர்நாட்ட மூலத்தலை எப்படியான சூழலை முகம் கொடுத்திக்குதுன்னு சொல்லியாச்சு. அடுத்த விஷயம், நீர் வெறுப்புள்ள வால். ஆகவே நீர் வெறுப்புள்ள வாழை பற்றி சொன்னால் அதுக்கும் ரிசோர்ஸில் உள்ள பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு, நீர் வெறுப்புடைய ஹைட்ரோ கார்பன் வால் பகுதியானது உள்நோக்கி காணப்பட்டு ஒரு நீர் வெறுப்புடைய உட்புறத்தை உருவாக்கும். ஆகவே இங்க உள்நோக்கின்னு சொல்றது வந்து இந்த களத்தின் உட்புறத்தை இல்லை. இந்த படத்துல பார்த்த எங்களுக்கு விளங்கும் இது களத்தின் வெளிப்புறம், இது களத்தின் வெளிப்புறம், இது களத்தின் உட்புறம். இது 2ம் இல்லை. இந்த ஏரியாவை தான் இவங்க உள்நோக்கின்னு சொல்றாங்க. என்ன சொன்னா, இந்த 2 ஏரியாவுக்கும் எதிர்த்து உள்நோக்கி இருக்கிற அந்த மீனிங்ல தான் சொல்றாங்க. அப்ப உள்நோக்கி நீர் வெறுப்புள்ள வால். அப்போ நாங்கள் இது வந்து போகிறோம் கெமிஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியலில் படிக்கும் போது சோப் உற்பத்தி, சவர்க்கார உற்பத்தி அந்த டாபிக்கு கீழே படிப்போம். இந்த ஹைட்ரோ கார்பன் பற்றி தான், அந்த கொழுப்புகள் வந்து நீரில் கரையாமிக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் பற்றி படிப்போம். அப்போ அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் நீர் நாட்டம் உள்ளதா நீர் வெறுப்புள்ளதா அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க, அதை வச்சு தான். ஆகவே இது வந்து நீர் வெறுப்புள்ள உட்புறம்னு சொல்றது இந்த ஹைட்ரோ கார்பன் இதை வச்சுதான். ஓகே, அப்போ இந்த நீர் வெறுப்புள்ள வால் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன் உள்நோக்கி ஈக்குது. இந்த பிரதேசம் வந்து நீர் வெறுப்புள்ள பிரதேசமா ஈக்கும். இந்த ஃபொஸ்போலிபிட் தலை என்ன செய்யுது, இது வந்து நீர் நாட்டமுள்ள ஃபொஸ்போலிபிட் தலைன்னு தான் நாங்கள் சொல்றோம். இது வந்து களத்துல உட்புறம் வெளிப்புறம் நீர்மயமான சூழல். நீர்மயமான சூழல் தான் மீனிங் என்ன, இது 2ம் இப்போ களத்தின் வெளிப்புறத்தை எடுத்தோம்னு சொன்னாலும் அங்கே என்ன அயன்கள், அடுத்தது முனை உள்ள மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி அந்த களத்திடைவெளியில் இருக்கிற அந்த பதார்த்தங்கள் இருக்கும். அடுத்தது களத்தின் உட்புறம்னு சொன்னால் களத்துக்குள்ளுக்கும் அந்த களம் உருவாக்குற பதார்த்தங்கள், அந்த களத்தில் ஒவ்வொரு உபகல கட்டமைப்புகளும் உருவாக்குற பதார்த்தங்கள், அந்த இதை வச்சு ஒரு நீர்த்தன்மையான சூழல் ஒன்று இருக்கும். ஆகவே ஃபொஸ்போலிபிட் தலை வந்து என்ன செய்யுது, அங்கே வெளிப்புறம் களத்தோட வெளிப்புறம் உட்புறம் 2 பகுதியும் நீர்மயமான சூழலை நோக்கிக்குதுன்னு அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஆகவே 2வது பாயிண்ட்ல எம்பிபத்திக் மூலக்கூறுகள், அதுல வந்து நீர்நாட்டமுள்ள தலை எந்த சூழலை நோக்கி எப்படியாக காணப்படுது, நீர் வெறுப்புள்ள வால் எப்படியாக காணப்படுதுன்னு சொல்லியாச்சு. ஆகவே 2வது பாயிண்ட்டை நாங்கள் ஏரோ மார்க் போட்டு ஷார்ட்டா சொல்லியாச்சு.
அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பாஸ்போலிபிட்ல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாஸ்போலிபிட் கட்டமைப்பு வந்து பாய்பொருள் சித்திர வடிவம் மாதிரி உருன்னு சொல்லி, அப்ப நாங்க இந்த பாயிண்ட்ல ரிசோர்ஸ்ல சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா முதலுரிமையின் சவ்வுன்னு சொல்றது பாஸ்போலிபிட் புரோட்டீன் இது ரெண்டையும் தான் பிரதானமான கூறுகளாக கொண்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து இந்த பாஸ்போலிபிட் மூலக்கூறுகளால முதலுரிமையின் சவ்வுக்கு பாய்பொருள் வடிவம் கிடைக்குது. பாய்பொருள் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சரியான தமிழ் வேர்ட்ல பார்த்துட்டு போனா விளங்காது. பாய்பொருள் இப்போ நார்மலா இப்போ பாஸ்போலிபிட்னு சொல்றது என்ன, லிப்பிட் ஒரு வகையே, லிப்பிட் ஒரு வகை தான் கொழுப்பு அப்படின்னு சொல்றோம். கொழுப்புட வகைகள் தான் நாங்கள் நிரம்பாத கொழுப்பு நிரம்பிய கொழுப்புன்னு பார்ப்போம். அதில் தான் பட்டர் ஆயில் அதெல்லாம் வகைப்படுத்தி வரோம். ஸோ நம்ம பட்டர் ஆயில்னு பார்க்கக்குள்ளே அதெல்லாம் என்ன ஒரு வழுக்கக்கூடிய தன்மை, ஒரு லிக்விட் தன்மை உண்டுக்குமே. அப்போ அதே மாதிரி தான் என்ன பாஸ்போலிபிட் மூலக்கூறுகளும் நிற்கிது. அதைத்தான் இவங்க இங்கே பாய்பொருள் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் இந்த ஹைட்ரோகார்பன் வால் நிற்கிது. இந்த ஹைட்ரோகார்பன் வால் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அசையக்கூடிய தன்மையாக இருக்கும். அதாலேயும் இந்த பாய்பொருள் வடிவம் கிடைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆகவே நான் அந்த பாயிண்ட்டை சொல்லணும். அடுத்தது இன்னொரு டவுட் வரலாம். நான் பாயிண்டில் சொன்னேன் என்ன பாய்பொருள் சித்திர வடிவம் மாதிரி உருன்னு சொல்லி. அப்போ சித்திர வடிவம் அப்படின்றத என்ன மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அடுத்த பாயிண்ட்ல நாங்கள் படிக்கக்கொள்ளே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கூறுகளை வந்து பாஸ்போலிபிடை பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன புரோட்டீன் பற்றி